மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர். திருப்பாடல் 125 முதலாவது வசனம். சங்கீதம் 125 முதலாவது வசனம். கடவுள் மேல நம்பிக்கை வைத்து வாழறவங்க இந்த சியோனில் இருக்கின்ற பர்வதம்னா மலையை போல அசையாமல் இருப்பாங்க. மலை யாராலும் அசைக்க முடியாது, மலையை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ இது ஆண்டாண்டு காலமாக இந்த மலை என்பது ஒரு அரணாக அங்கே வாழ்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்குது. அப்போ கடவுள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில் வந்தாலும் அவங்க அதில் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை குறைந்து போகிற அளவுக்கு வந்தால் கூட அவங்க மாற்ற மாட்டாங்க. அவங்க கடவுளை பற்றி கொள்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த மலையை போல அசையாமல் அவர்கள் தன் நம்பிக்கையில உறுதியாக இருப்பாங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் அவர் பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் ஒரு வக்கீலாக இருந்தார், அட்வொகேட்டாக இருந்தார். அப்போ அவரிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு அரசியல் தலைவர் அவர் என்ன செய்கிறாரு, அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மேலே விழுந்த அந்த குற்றப்பழியிலிருந்து அவர் விடுதலை செய்வதற்காக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறார். தவறு செய்தவர் அந்த அரசியல் தலைவர். எனக்காக நீங்கள் பொய் சொல்லி வாதாடி நீங்கள் எனக்கு விடுதலை பெற்று கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கின்ற அதுக்கும் மேலே நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு உயர் பதவி கொடுக்கின்ற அரசாங்கத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு மனிதர் அவங்கள நான் நடத்துகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போ ஆபிரகாம் லிங்கன் அவர் சொன்னார், நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும், நீ என்ன பணம், எனக்கு பதவி பணம் எனக்கு தேவையில்லை, கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து தான் நான் பணியாற்றுவேன், என்னால் இந்த கேஸ் எடுத்து உனக்கு வாதாட முடியாது, உனக்கு எதிராக வேணால் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஏன்னா அந்த கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் ஆபிரகாம் லிங்கனுக்கு இருந்து, அவரை தவிர சிறந்த வக்கீல் அந்த நேரத்தில் இல்லை. அப்போ அவர் கைவிட்ட நிலையில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அரசியல் தலைவரால் அவருக்கு நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்த பொழுதும் நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக வாழ்ந்தவர் ஆபிரகாம் லிங்கன். பாருங்க, அவருக்கு எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் அவர் விசுவாசத்திலே கடவுள் மேலே பக்தியோடு இருந்து அவரை விடாமல் பற்றி கொண்டார். அந்த பிரச்சனைகளாம் பின்னாளில் ஒன்றும் இல்லாமல் போனது. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், நம்மளோட பேசுகின்ற சமுதாயத்தில் இருக்கட்டும், எந்த சூழல் வந்தாலும் நீதியும் உண்மையும் நேர்மையோடு நாம் செயல்படும் பொழுது நம் மீது வழுகின்ற அநியாயமான குற்றப்பழிகள் எது வந்தாலும் அதிலிருந்து நாம் எளிதாக வெளிவர முடியும். அப்போ அதற்கு துணை செய்கிறவர் கடவுள் மட்டுமே. அவர் மீது நம்பிக்கை வைப்போர் சியோனில் இருக்கின்ற அந்த பர்வதத்தை போல, மலையை போல அசையாமல் இருப்பார்கள். நாம் அப்படிப்பட்ட செயல்பாடு நேராய் வழிநடத்தப்பட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இதனாலே துவங்குங்கள். கடவுள்களை பலப்படுத்தட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் இந்நாளும் மீது பற்று வைத்து சியோன் பருவதை போல அசையாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.